எல்லாம் நம்ம புனிதா வீட்ல இருந்து தாங்க வரோம். புனிதா வீடா? எது அது புனிதா வீடா? ஏமா மேகல, அங்க நடந்தது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா அது புனிதா வீடுன்னு சொல்றியா நீ? அண்ணே, நாங்க மட்டும் கொஞ்சம் லேட்டா போயிருந்தோம்னு வச்சுக்கோங்க, என் பொண்ணை நான் பார்த்திருக்கவே முடியாதுண்ணே. என்ன சொல்ற மரதம்? என்னாச்சு? ஆமாண்ணே, அன்னை கூப்பிட்டாங்கன்னு கபிலன் வீட்டுக்கு போனோமா, உள்ள போனா கிச்சன்ல இருந்து புனிதாவோட குரல் ஐயோ அம்மானு ஒரே சத்தம். என்ன ஆச்சுன்னு பதறி அடிச்சுக்கிட்டு உள்ள போனா புனிதா சாரில நெருப்பு பிடிச்சுக்கிட்டு கத்திட்டு கிடந்தா. ஐயோ, நெருப்பா? புனிதா, உனக்கு ஒன்றும் ஆலயமா? அப்பா, எனக்கு எதுவும் ஆகலப்பா. கபிலனுக்கு அமுதா ஃபோன் பண்ணி நான் இன்டர்வியூ போறேன், அப்பாவுக்கு சாப்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொன்னான். அவ ஃபோன் பண்ணும்போது நான் கபிலன் பக்கத்துல தான் இருந்தேன். கபிலன் மாமாவுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணலான்னு இருந்தாரு. நான் தான் அதெல்லாம் வேணாம், நான் போய் மாமாவுக்கு சமைச்சு கொடுக்குறேன்னு சொன்னேன். அப்பவும் கபிலன் வேண்டாம் தாப்பா சொன்னாரு. நான் தான் அவர் வேணான்னு சொல்லியும் கேட்காம போனேன். அப்ப சமைச்சிட்டு இருக்கும்போது தெரியாம நெருப்பு புடவையில பத்திக்கிச்சு. அந்த நேரம்னு பார்த்து அம்மாவும் அத்தையும் அங்க வந்துட்டாங்க. என் சேலையில நெருப்பு பத்திக்கிட்டதை பார்த்ததும் பெரியசாமி அங்கிள வாய்க்கு வந்தபடி பேசிட்டாங்க. மாமா பாவம், எனக்காக அவர் எதுவும் பேசாம அமைதியா இருந்துட்டாரு. இன்னைக்கு விடிஞ்சில இருந்து பிரச்சனை ஒண்ணும் இல்லையன்னு நினைச்சேன். உங்க அம்மா என்ன பண்ணக்கூடாதோ அதை கரெக்டா பண்ணிட்டா. பாவம், பெரிய சாமி அமைதியா நமக்காக தாங்கிட்டு இருந்துட்டான். சொல்லுவீங்க நீங்க, நல்லா சொல்லுவீங்க. என் பொண்ணு உயிர் பொழைச்சு வந்திருக்கான்னு நான் நடந்தது அப்படியே ரொம்ப படபடப்பா பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க நடந்தது அங்க நடந்தது அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இல்ல. உங்களுக்கு பெரிய சாமி மேலதான் அக்கறை, அப்படிதானே? மாமா, எங்க அம்மா எந்த இடத்துல இருக்குதோ அங்க பிரச்சனை கண்டிப்பா கேரண்டியா இருக்குன்னு சொன்னல மாமா. அம்மா, நான் தெரியாம தான் கேக்குறேன். புனிதா அவ மாமனாருக்கு ஆசையா சமைச்சு போடுறதுக்காக அங்க போயிருக்கா.